தூய்மை பணியாளர்கள் நாங்கள் கோட்டையை நோக்கி முதல்வரை சந்திக்கிறதுக்கு போகிறோம். எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும். அவர் ஆட்சிக்கு வந்து 90 நாட்கள் வந்து முடிவடைஞ்சிருக்குது. எங்களுடைய கோரிக்கைகளை பற்றி, தூய்மை பணியாளர்களை பற்றி, அவர் கொடுத்த H3 வாக்குறுதியை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் எங்களுக்கு அவர் அறிவிக்கவே இல்லை. சட்டசபை நடந்துட்டுருக்கு, 2 அறிவிப்பும் பண்ணியிருக்காரு. 2 தடவையும் நாங்கள் வந்து தொலைக்காட்சியை பார்த்தோம். எந்த அறிவிப்பும் எங்களுக்காக செய்யலை. கலெக்டரேட் வேஜஸ் 832 ரூபா எங்களுடைய சம்பளம், அதை வந்து கலெக்டரேட் அறிவிச்சிருக்காரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள். அந்த சம்பளத்தை கூட எங்களுக்கு வந்து அவர் வந்து வழங்கப்படலை. H3 வாக்குறுதிப்படி 5 ஆண்டு காலம் ஒப்பந்த முறையில் வந்து பணியாற்றவங்களுக்கு நிரந்தர பணி வழங்கப்படும் சொன்னாங்க. அதை வந்து எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. இதே ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி போன வருஷம் 1/8/2025 அப்போ 13 நாள் போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் எங்களை பனையூர் அலுவலகத்தில் அவர் வந்து அழைச்சி எங்களை பேசினார். அப்போ எங்களுக்கு வந்து முழு ஆதரவு தெரிவித்தார். அப்போ அவர் இன்றைய முதல்வர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எண்ணி பார்க்கலையா? வந்த பிறகு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்காக அவர் வந்து மௌனம் சாதிக்கிறாரா? எங்களுக்காக அவர் வந்து வாய் திறந்து பேசணும். இதில் வந்து எங்களுடைய உழைப்போர் உரிமை இயக்கத்தில் 3500 பேருக்கு மேலே நாங்கள் வந்து இதில் வந்து இருக்கிறோம் உறுப்பினராக. எங்களுக்கு ரிப்பன் மாளிகைக்கு உள்ள அலுவலகத்தில் கொடுக்கணும். கமிஷனர் அலுவலகத்தில் போயிட்டு 3 தடவை நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்குறோம். கலெக்டரேட் வேஜஸ், அதே மாதிரி எங்களுக்கு வந்து சரியான கழிப்பிடம் கிடையாது, கழிவறை இல்லை, பெண்களுக்கு உடை மாற்றும் அறை கிடையாது. எங்களுக்கு 832 ரூபா சம்பளத்தை வந்து அறிவிக்கணும் சார். நாங்கள் வந்து கமிஷனரை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் சார். நாங்கள் வந்து இந்த தூய்மை பணியாளர் வந்து எல்லாம் பெண்கள் வந்து எங்களுக்கு வந்து வார விடுமுறை கிடையாது, ஒரு மகப்பேறு விடுப்பு கிடையாதுங்க. இப்போ பாருங்களேன், அரசாங்கத்துக்குள்ள வேலை செய்கிறவங்களுக்கு மூணாவதாக கூட அவங்களுக்கு வந்து மகப்பேறு விடுமுறை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து பாருங்கள், ஒரு எம்எல்ஏக்கு வந்து எம்எல்ஏக்கு பிஏக்கு வந்து 25,000 ரூபாய் சம்பளமா. நாங்கள் தினமும் அசிங்கமாக்குதுங்க, ரொம்ப அசிங்கமாக்குது. நாங்களாம் டெய்லி பி ஆள்றோங்க, மனிதன் கேட்குற மலத்தை அல்றோம். நாங்கள் கையில் நாய் செத்த நாய் எடுக்கிறோம், பூனை செத்த பூனை எடுக்கிறோங்க. ஆனால் எங்களுக்கு சம்பளம் 19,000மா? எந்த விதத்துலங்க நியாயம்? ஒரு அமைச்சருக்கு வந்து கார் கொடுக்க போகிறாராம், அந்த கார் வந்து இனோவா கார் கேட்குறாங்க முதலமைச்சர்கிட்ட. ஏன் எங்களெல்லாம் வந்து அவருக்கு தெரியலையா? நாங்களாம் ஓட்டு போடலையா அவருக்கு? நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் மாற்றத்தை குத்துக்கிறோம். தமிழ்நாடு மக்கள், நாங்கள் சென்னை பூர்வகுடி மக்கள், நாங்கள் எல்லாம் தூய்மை பணி உட்பட நாங்கள் ஓட்டு போட்டு மாற்றத்தை குத்துக்கிறோம். எங்களையா திரும்பி பார்க்க மாட்டேங்க. நாங்கள் வந்து ஒரு கமிஷனரை சந்திச்சு எங்கள் சங்கத்துக்கு LTC உழைப்போர் உரிமை ACCக்கு ஒரு வந்து யூனியன் ஆஃபீஸ் கொடுங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த உழைப்போர் உரிமைகளை 3000 பேர் நாங்கள் வந்து உறுப்பினராக இருக்கிறோம். 4, 7, 8 மண்டலத்துலேருந்து 3000 உறுப்பினர் இருக்கிறோம். எங்களுக்கே ஒரு யூனியன் ஆஃபீஸ் இல்லைன்ற சமீரன் கமிஷனர் ஏன் எங்களுக்கு வந்து மறுக்கிறார்? நாங்கள் யாருங்க? நாங்கள் தீண்டாமையா? அப்போ நாங்கள் தலித் மக்கள்னு சொல்லி தூய்மை நாங்கள் தலித் மக்கள்னு எங்களை வந்து அவங்க சந்திக்கிறதுக்கோ, முதலமைச்சர் கூட சொல்கிறாங்க அந்த வார்த்தை, எங்களை சந்திக்கவோ எங்கள் சங்கத்தை கூப்பிட்டு பேசவோ அவருக்கு நேரம் இல்லை. ஒரு சொல்லுவாங்களே முதலாளி, பன்னாட்டு முதல்வாரி ஜப்பான்காரனை கூப்பிட்டு பேச வரான், சீனா நாட்டுக்காரனை கூப்பிட்டு பேச வரான். ஆனால் தூய்மை பணியாளர் நாங்கள் எங்களை சந்தித்து பேச மாட்டோம். அவர் ஆட்சிக்கு வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்போ அவர் சங்கத்தை முதல் சங்கம் சந்திச்சது எங்கள் சங்கம் தாங்க, உழைப்போர் உரிமையில். அந்த 13 நாள் போராட்டத்தில் எங்கள் சங்க தலைவரை தோழர் பாரதி அவங்கள சந்தித்து பனையூரில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து பக்கத்துணையாக இருப்பேன், உங்களுக்கு உறுதியாக இருப்பேன், உங்களுடைய பிரச்சனை பாராளுமன்றத்திற்கு நான் பேசணும்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு எங்கள் சங்கத்தை அழித்து பேச மாட்டார். ஏன் பேச மாட்டாரு? நாங்களாம் வந்து தலித் மக்கள்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஒதுக்குப்புறமாக பார்க்குறாரு அவரு. எங்கள் ஒரே ஒரு கோரிக்கைங்க, அவர் சொன்ன வாக்குறுதி H3 நான் வந்தால் 5 ஆண்டுக்கு மேலே 5 வருஷத்துக்கு வேலை செய்கிறவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வேன்னு சொன்னார். எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கணும். மற்ற இன்னொரு கோரிக்கை, யூனியன் ஆஃபீஸுக்குள்ள ரிப்பன் மாளிகைக்குள்ள எங்களுக்கு யூனியன் ஆஃபீஸ் கிடைக்கணுங்க. மக்களை பார்க்க சொல்லுங்க, மக்களுடைய பிரச்சனை தீர்க்க சொல்லுங்க. மக்களுக்கு தேவை எதுங்க? ஒரு குடும்பத்தில் ஒரு எல்லாருக்குமே வந்து எல்லாம் சராசரி எல்லாருக்குமே வந்து பணம் தான் முக்கியம். அவர் வந்து இப்போ இப்போ வந்து இது பண்ணிக்கிறாரு, ஒன்றுமே சொல்லுங்க. 2500 ரூபாய் கொடுக்கல, 6 சிலிண்டர் கொடுக்கல. ஆனால் வந்து எம்எல்ஏக்கு பிஏக்கு 25,000 ரூபாய் சம்பளம், கார் கொடுப்பாராம். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயங்க? மக்கள் பணத்தை எடுத்து அவருக்குள்ளே இருக்கிற ஆளுங்களுக்கு செய்யறதுக்கு தான் ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரா? எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் கேட்கணுங்க. எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, நிரந்தர பணி எங்கள் சங்கத்துக்கு யூனியன் ஆஃபீஸ் அங்கே உள்ளே வேணும் ரிப்பன் மாளிகையில். அது நடக்கலைன்னா கண்டிப்பாங்க முதலமைச்சரை நாங்கள் சந்திக்கணும். நாங்கள் வந்து எல்லோரும் பொதுமக்கள்கிட்ட வந்து எல்லாம் நாங்கள் கையெழுத்து வாங்கிறோங்க. ஒரு 1 லட்சத்துக்கு மேலே வந்து கையெழுத்து இருந்தால், பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து இருந்தால் அந்த பேப்பர் அதனுடைய கோரிக்கை நான் முதல்ல பார்ப்பேன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நாங்கள் பொதுமக்களோட கையெழுத்து வாங்கி வச்சுக்கிறோம். கம்யூனிஸ்ட் தலைவருங்க வந்து சண்முகம் வந்து வீரபாண்டியன் தோற அவரை கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. தோழருங்க, கண்டிப்பாா முதல்வர் எங்களை சந்திக்கிற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். தினம் நாங்கள் வந்து உட்காருவாங்க ரிப்பன் மாளிகை முன்னாடி. எங்களுடைய ஒற்றை கோரிக்கை நிரந்தர பணி யூனியன் ஆஃபீஸ் எங்களுக்கு வேணும். 10-15 வருஷமா வேலை செய்யறோம். என் பேர் குட்டிமா. 15 வருஷமா வேலை செய்யறோம்.
எந்த ஆட்சியிலுமே எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யல. முதல்வர் நாங்க சந்திக்கிறோங்க. கோரிக்கைகள் வெல்லட்டும்.